ஹாய் வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு கொங்கு நாட்டு அடை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? அதுக்கு 1 கப் புழுங்கல் அரிசி இல்லை இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/4 கப் துவரம்பருப்பை தண்ணியில் ஊற வச்சு ஒரு 2 to 3 hours நல்லா ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அரிசி பருப்பை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு 1/4 மூடி தேங்காய், 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சேர்த்து இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சது மாவு கூட கலந்துட்டு அது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, மல்லித்தழை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து ஒரு டம்ளரில் நல்லா ஒயிட் நல்லா நினச்சி அது மேலே போட்டு மாவை அதில் இது மாதிரி தட்டி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா நல்லா இது மாதிரி புசு புசுன்னு பூரி மாதிரி வரும். வந்துச்சுன்னா கொங்கு நாட்டு அடை ரெடி ஆயிடுச்சு. இது நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.